தென்னிலங்கை இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற போது கடந்த காலங்கள் முழுவதுமே ராஜபக்சாக்கள் திருடர்கள். பாராளுமன்றத்தில் ரணில் விக்ரமசிங்கே என்ன சொன்னார்? யார் திருடன்? ராஜபக்சா திருடன். யார் திருடன்? பசில் திருடன், கோட்டா திருடன் என்று பாராளுமன்றத்திலேயே முழங்கியவர். அது மாத்திரமல்ல, கடந்த காலங்களில் இந்த நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடியினுடைய பிதாக்கள் யார் என்றால் வேறு யாருமல்ல, ராஜபக்சா. அலிபாபாவும் 40 திருடர்கள் என்கின்ற நாமத்தை சூட்டியவர்கள் கூட வேறு யாருமல்ல, இந்த சஜித் அணியை சார்ந்தவர்கள் தான். கடந்த காலங்களில் இந்த ரணில் விக்ரமசிங்கே என்பவர் நரியன் நரியன் என்று கூறியவர் வேறு யாருமல்ல, தலத்தா அத்துக்கூறலாம். இந்த ராஜபக்சாக்கள் மாத்திரமல்ல, ரணில் விக்ரமசிங்கே என்பவர் தமிழின துரோகி, தமிழ் மக்களுக்கு துரோகமாக செயல்பட்டவர், தமிழர்களுடைய இருப்பை சீர்குலைத்தவர், தமிழ் கட்சிகளை துண்டு துண்டாக சிதைத்தவர், புலிகள் அமைப்பை சிதைத்தவர், கருணாவை பிரித்தவர் என்ற குற்றச்சாட்டுக்கள் எல்லாவற்றையும் முன்வைத்த இவர்கள் இன்றைக்கு இந்த அந்த ஒலிம்பில் கோட்சூட்டணிகின்ற, யாழ்ப்பாணத்தில் வேட்டி கட்டுகின்ற ஜனாதிபதி சட்டத்தரணி என்று கூறப்படுகின்ற நபர்களுக்கு இந்த வகையில் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு வெட்கமில்லை ஐயா? இந்த சூடு சுரண் என்று சொல்லுவாங்க தான். இன்றைக்கு நாடு தழுவிய ரீதியாகவும் இந்த கேடுகட்ட அரசியலை நோக்கி பிரவேசித்திருக்கிறார். கடந்த காலங்களில் இந்த அனைவருமே சாக்கடையில் இருந்தவர்கள் என்று கூறிக்கொண்டவர்கள் ரணிலுக்கு எதிராக ராஜபக்சாக்கள், ராஜபக்சாக்களுக்கு எதிராக ரணில்கள். அதே போன்ற சஜித் எடுத்துக்கொண்டு நான் தான் மிக பரிசுத்தமானவன், சுத்தமான அரசியலை செய்கின்றேன், என்ற கையில் ரத்தம் படியாத கரங்கள் என்று கூறியவர் இன்றைக்கு ஒவ்வொரு சபைகளையும் தேடி பார்க்கின்ற போது தெரிகின்றது, அந்த கடந்த காலத்தில் கள்ளர்கள், மோசடிக்காரர்கள், லஞ்ச ஊழலில் மோசடியில் ஈடுபட்டவர்கள், கடந்த காலங்களில் அந்தந்த பிரதேச சபைகளில் கான்கிரீட் போடுகின்ற பொழுது அதையும் திருடியவர்கள், தார் போடுகின்ற பொழுது அதையும் திருடியவர்கள், கன்றக்கா அல்லது அதாவது கழிவகற்றலுக்காக டெண்டர் கால் பண்ணுகின்ற போது அதிலையும் கூட அந்த கழிவையும் அகற்றி சாப்பிட்டவர்கள் யார் என்றால் வேறு யாரும் இல்லை, இந்த ராஜபக்சாக்கள். இந்த திருடர்களுடைய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியோர் யார் என்றால் வேறு யாரும் இல்லை, இந்த ராஜபக்சாக்கள் என்று கூறிய சஜித் பிரேமதாசாக்கள், என்று கூறிய ரணில் விக்ரமசிங்காக்கள், என்று கூறிய சாகர காரியவசம் போன்றவர்கள், என்று கூறிய தலத்தா அத்துக்கூர்லா போன்றவர்கள் எல்லோருமே இன்றைக்கு ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளாட்டம் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள். எதற்காக? இவர்களுக்கு இன்றைக்கு தெரியும், மக்களுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம், இன்றைக்கு மக்கள் நலன் சார்ந்த அரசாங்கம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு துரோகிகளாக துரோகம் இழைத்தவர்கள் இன்றைக்கு படிப்படியாக தண்டிக்கப்பட்டு வருகின்றார்கள். லஞ்ச ஊழல் மோசடியில் ஈடுபட்டவர்கள் இன்றைக்கு தண்டிக்கப்படுகின்றார்கள். அவர்கள் மீதான வழக்கு விசாரணை தொடரப்பட்டிருக்கிறது. அதனால் இன்றைக்கு படிமுறையின் படி வரிசையாக இன்றைக்கு இவர்கள் சிறைச்சாலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அதிலிருந்து மீள்வதற்கு எல்லா கூட்டு களவாணிகளும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு எமது அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் மத்தியில் தப்பான அபிப்பிராயங்களை விதைப்பதற்கு ஏதுவான சூழலை ஏற்படுத்த முடியுமா என்று ட்ரை பண்ணுகின்றார்கள். ஆனால் இலங்கையில் வாழ்கின்ற மக்கள் என்பது, இந்த 2,20,00,000 மக்கள் என்பது கடந்த காலத்தை நோக்கி இனி பயணிக்க மாட்டார். இனியும் இந்த நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடி அதிகார துஷ்பிரயோகம் வீண்முறையத்துக்குள்ளான நாட்டை மக்கள் உருவாக்க மாட்டார். நாடு படிப்படியாக நகர்ந்து வருகின்றது, முன்னேற்ற திசையை நோக்கி அடியெடுத்து வைத்திருக்கின்றது.
இந்த நிலைமை தொடர வேண்டும் என்பதே மக்களுடைய விருப்பமாகும். அந்த வகையில் இவர்கள் என்ன கூத்தாட்டமாடினாலும் என்ன கூட்டுக்களை அமைத்தாலும் மக்கள் மத்தியில் இனியும் இவர்கள் எடுபடாதவர்கள். இவர்கள் என்ன விளையாட்டு விளையாண்டாலும் இனி வரும் காலங்களில் இந்த துரோகிகளை, இந்த கூட்டு திருடர்களை மக்கள் இனி அங்கீகரிக்க மாட்டார்கள் என்பதை மாத்திரம் இந்த இடத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். அந்த வகையில் தென்னிலங்கையில் இன்றைக்கு அனைவரும் சஜித், ரணில், அதே போன்று மொட்டு கட்சியை சார்ந்தவர்கள், இந்த 3 பேரும் சேர்ந்து இன்றைக்கு அணிதிரண்டிருக்கின்றார்கள். அந்த அணிதிரள் என்பது மக்களுடைய நலன்களுக்கு அல்ல, மக்களுக்கு மோசடி செய்தவர்கள் இவர்கள். ராஜபக்சக்கள் மக்களுடைய சொத்துக்களை சூறையாடியவர்கள். ஐக்கிய தேசிய கட்சி கடந்த காலங்களில் 1100 கோடி ரூபாய் பிணை மூறி மோசடி செய்கின்ற பொழுது அதே ரணிலுடைய அரசாங்கத்தில் சஜித்தும் பிரதான அமைச்சராக இருந்தவர்கள். அந்த வகையில் இந்த நாட்டில் மோசடிகளினுடைய மும்மூர்த்திகள் என்றால் வேறு யாருமல்ல இந்த 3 பேருமாகும். அதனால் அந்த முக்கூட்டணியையும் மக்கள் இன்றைக்கு தெளிவாக விளங்கி இருக்கின்றார்கள், புரிந்திருக்கின்றார்கள். அதனால் அதன் அடிப்படையில் மக்களிடம் மீண்டும் கேட்டுக்கொள்வது, இந்த வகையான சித்து விளையாட்டுகளை கட்டி ஏமாற வேண்டாம். அரசாங்கம் எங்களுடைய அரசாங்கம், எதிர்காலத்தில் எங்களால் முன்னெடுக்கப்படுகின்ற அனைத்து அபிவிருத்தி வேலை திட்டங்களும் தொடரும். அது மக்களுக்கானது. இவர்கள் போன்று மக்களுக்கு துரோகம் செய்கின்ற கூட்டல்ல, தொடர்ந்து மக்களோடு இருந்து மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற அமைப்பாக இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியை முன்னிலை வகிக்கின்றது.